أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் புனித ரமலானிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஈமானை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்கின்ற தலைப்பிலான பாடநெறி அதிலே இணைந்து கொள்வதற்காக வேண்டி இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த பாடநெறியை வளமையாக இக்ரா இஸ்லாமிய சங்கம் புனித ரமலானிலே ஒரு கருப்பொருளிலே ஒரு பாடநெறியை நடாத்தி வருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இந்த பாடநெறியை புனித ரமலானுடைய வார நாட்களிலே ஹவல்லியில் அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் ஜீர் பள்ளிவாசலிலே ஏற்பாடு செய்திருந்தோம். என்றாலும் மத்திய கிழக்கிலே தற்போது நிகழ்ந்து வருகின்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அந்த வகுப்புகளை ரத்து செய்வதற்கு நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். என்றாலும் எமது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகோதர சகோதரிகள் இந்த ரமலானினுடைய இரா வேலைகளை மிகச்சிறப்பான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த வகுப்புகளை நாம் தொடர்ந்தும் ஜூம் வாயிலாக நடாத்துவதற்கு தீர்மானித்து இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் இந்த வகுப்புகளை நாங்கள் ஜூம் வாயிலாக தொடர்ந்து நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் 4 பாடங்களை ஏற்கனவே இந்த பாடநெறியிலே பூர்த்தி செய்திருக்கின்றோம். அதனுடைய 5வது பாடம் இன்ஷா அல்லாஹ் யா பாகியல் ஹைரி அக்பில் வயா பாகிய ஷர்ரி அக்சிர் என்கின்ற தலைப்பிலே, அதாவது தீமையை துறந்து நன்மையை நோக்கி நகர வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற அமைப்பிலே இன்றைய பாடநெறி அமைந்திருக்கும். நாம் ஏற்கனவே இந்த நடந்து முடிந்த 4 பாடங்களினுடைய வீடியோக்களையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுங்களிலே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அதனுடைய வீடியோக்கள் தேவைப்படுகின்ற சகோதரர்கள் இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் இலக்கமான 69698004 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் செய்வதனூடாகவும் அதனை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது குழுவிலிருந்தும் உங்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை ஞாபகமூட்டிக் கொண்டு இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினுடைய பலவாளராக தொடர்ந்தும் எங்களோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய உஸ்தாஸ் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் இந்த இன்றைய வகுப்பை நடாத்தி தருவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் வகுப்பை நடாத்தி செல்வதற்காக வேண்டி மதிப்புக்குரிய உஸ்தாஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா சய்யிதில் முர்ஸலீன் வ இமாமில் முத்தகீன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நான் உங்களோட இந்த கருத்து குறித்து, அதாவது யா பாகியல் ஹைர் அக்பில் யா பாகிய ஷர் அக்ஸிர், இது ஒரு ஹதீஸினுடைய ஒரு பகுதி. இந்த கருத்து குறித்து சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு இருக்கின்றேன். அதனை குறிப்பாக நாங்கள் இப்போ வாழுகின்ற இந்த சூழ்நிலை, ஒரு அசாதாரணமான இந்த சூழ்நிலையோடும் சம்பந்தப்படுத்தி சில விஷயங்களை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வது பொருத்தமானது என்று சொல்லி கருதுகின்றேன். அந்த வகையில் நான் இந்த கருத்தை ஆரம்பிக்கிறதற்கு முந்தி ஒரு சின்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொள்வது பொருத்தம். நான் அது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தி கொள்கிற ஒரு விஷயம்தான். நான் சில விஷயங்களை இங்கே கேட்குறேன். நீங்கள் உங்களோட மனசாட்சியை தொட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்லி கொள்ளுங்க. நாங்கள் இப்போ இன்றையோட 15வது நோன்பை நாங்கள் சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறோம். இந்த 15 நாட்களில் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த தொடர்பு எப்படி இருந்திருக்கிறது? உண்மையிலே இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த இலக்குகளை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோமா? ரமலானை உண்மையிலே நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா? ரமலான்
நாங்கள் 15 நோன்புகளை கடந்திருக்கின்ற இந்த நிலைமையில் குறைஞ்சது ஒரு தடவை நாங்கள் குர்ஆனை தமாம் செஞ்சுக்கிறோமா என்றால் உண்மையிலே அது ஒரு சக்ஸஸ் தான். அப்படின்னா நாங்கள் 2 குர்ஆன் தமாம் செய்கிறதுக்கு முடியுமாக இருக்கும். அது மாதிரி டெய்லி தவறாமல் நாங்கள் சஹர் நேரத்தில் கியாமுல்லைல் அல்லது தஹஜுத் நாங்கள் தொழுது இருக்கின்றோமா அந்த நேரம், அதாவது இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளிவாயல்ல தராவீஹ் என்று ஜமாத்தோட தொழுகின்ற தொழுகை அல்ல நான் சொல்கிறேன். அப்படி இல்லாமல் அந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் தொழுகின்ற அந்த இரவு தொழுகை அது நாங்கள் தவறாமல் தொழுது இருக்கின்றோமா? ஏனென்றால் அது தனியாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாகத்தான் இருக்கின்றது. அது மாதிரி நாங்கள் முன்பின் சுன்னத்துக்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 அல்லது 12, சில ரிவாயத்துக்களில் 12 என்று வருகிறது, சில ரிவாயத்துக்களில் 10 என்று வருகின்றது. அப்போ குறைஞ்சது 10 முஅக்கதாவான சுன்னாக்களை நாங்கள் தவறாமல் தொழுது வந்து மாதிரி குறைஞ்சது இருக்கின்றோம். அது மாதிரி ஒரு ஆளை சரி நாங்கள் நோன்பு துறக்க வச்சிருக்கின்றோமா? அதுபோல ஒரு அரை மணித்தியால நேரம் சரி நாங்கள் ஆத்திகாஃப் இருந்திருக்கிறோமா? அதுபோல் இந்த ரமலான் காலத்தில் நாங்கள் எங்கட நாவை நாங்கள் பாதுகாத்திருக்கின்றோம் என்று சொல்கின்ற திருப்தி எங்களுக்கு இருக்கிறதா? அது மாதிரி இந்த ரமலான் கால பகுதியை நான் பிரயோசனமாகத்தான் கழித்தேன், எந்த நேரத்தையும் வீணாக கழிக்கல்ல என்று சொல்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கின்றதா? இது போன்ற கேள்விகள் எங்களை பொறுத்தவரையில் மிச்சம் முக்கியமானவை. ஏனெண்டா நாங்கள் ரமலான் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இருந்த அதே உற்சாகத்தோட இப்பவும் நாங்கள் இருக்கின்றோமா? படிப்படியாக ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற நேரத்தில் எங்களோட உற்சாகம் குறைந்து கொண்டு போகின்றதா, அல்லது நாங்கள் உற்சாகம் அதே அளவில் இருக்கிறதா, அல்லது உற்சாகம் கூடி செல்கிறதா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நன்றாக இருக்கின்றதா எங்களை பொறுத்தவரையில்? அப்போ இந்த கேள்விகள் எங்களை பொறுத்தவரையில் மிச்சம் முக்கியமானவை. இரண்டால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், இந்த ஞாபகமூட்டலானது முமீன்களுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொன்னான். அப்போ எப்போவுமே இந்த ஞாபகமூட்டல் என்று சொல்கிறது அது பிறர் ஞாபகமூட்டுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, எனக்கு நானே ஞாபகமூட்டுகின்ற ஒரு விஷயமாக இருக்கணும். இந்த ஞாபகமூட்டத்தான் எங்களை நாங்கள் ரிஃப்ரெஷ் ஆகுவோம், எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்கின்ற இடத்துக்கு வருவோம். அந்த வேலை நடக்கலைண்டா நாங்கள் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக தூசுபடியும் பழைய இடத்துக்கு மீண்டும் போயிடுவோம். அப்போ எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்கின்ற ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது ரமலானில் தினமும் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளில் ஒன்று தான் இது. அந்த கன்செப்டை தான் இந்த ஹதீஸினுடைய இந்த வார்த்தைகள் உண்மையிலே உணர்த்துகின்றன. இந்த 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 வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள தத்துவம் என்ன? யா பாகியல் ஹைர் அக்பில் ஒயா பாகிய ஷர் அக்சிர் என்று சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள தத்துவம் என்ன? இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்று சொல்ற விஷயம்தான். இந்த இந்த வார்த்தைக்கு என்ன கருத்து? அதாவது அதில் முக்கியமாக இந்த பகா என்ற சொல்லுக்கான அதனுடைய அடிப்படை சொல் நாங்கள் போனால் இப்படி ஒரு கருத்தொண்டு இருக்கிறது, புகியா என்ற ஒரு கருத்தொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் மஸ்தர் என்று சொல்லுவோம் அரபு மொழியில்.
அடிப்படை சொல் புகியா. புகியாண்டா விருப்பம் என்று கருத்து, ஆசை விருப்பம் என்று கருத்து புகியா என்று சொன்னா. இப்ப இதுக்கு இமாம்கள் விளக்கம் சொல்ற நேரத்தில் அவங்க சொன்னாங்க என்னண்டா, அப்ப பாகியல் ஹைர் என்று சொன்னா நன்மைகளை விரும்பக்கூடியவன், பாகிய ஷர் என்று சொன்னா தீமைகளை விரும்பக்கூடியவன். அப்ப நன்மைகளை விரும்புகின்றவர்கள் அத அக்பில், நீங்க முன்னுக்கு வாங்க, முன்னோக்கி நகருங்க, முன்னேறி செல்லுங்கள். நன்மைகளை விரும்புகின்றவர்கள் முன்னேறி செல்லுங்கள், தீமைகளை விரும்புகின்றவர்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அக்சிர் என்று சொன்னா அதை சுருக்கி கொள்ளுங்கள் என்று கருத்து. அப்ப நன்மைகளை நாங்க அதிகமாக செய்யணும், முன்னோக்கி போகணும், தீமைகளை நாங்க சுருக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் இது வலியுறுத்துகின்றது. இங்க இந்த ஹதீஸ்ல அந்த அந்த பாகிய ஷர் பாகியல் ஹைர் என்று சொல்ற அந்த ஹதீஸை நாங்கள் அப்படித்தான் புரிந்து கொள்கின்றோம். அப்போ இமாம் அஹ்மத் பதிவு செஞ்சிருக்கின்ற இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லி ஷுஐபுல் அர்னாவுத் அவர் சொல்றார். அந்த ஹதீஸோட முழுமையான வடிவம் இப்படி வருகிறது. அதாவது ஃபி ரமலான் துகுலகு ஃபீஹி அபுவாபுன்னார், ரமலான்ல நரகத்தினுடைய வாயில்கள் பூட்டப்படுகின்றன. வத்துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, சுருக்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வதுஸஃபது ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்பட்டு படுகின்றான். வயுனாதி ஃபீஹி மலக், ஒரு மலக்கு அந்த மாதத்தில் எங்களை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். எப்படி? யாபாகியல் ஹைர் அக்பில். இன்னொரு வாயத்தில் வருகிறது யாபாகியல் ஹைர் அபுஷிர், அதாவது நன்மைகளை விரும்புகின்றவரே நீங்க முன்னேறி செல்லுங்கள், அல்லது நன்மைகளை விரும்புகின்றவரே நீங்க நன்மாராயணம் சொல்லுங்கள். யாபாகிய ஷர் அக்ஸர், தீமைகளை விரும்புகின்றவரை நீங்க சுருக்கி கொள்ளுங்க. இப்படி சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹத்தா யன்கதி ரமதான், ரமதான் முடியும் வரையில என்று சொன்ன அந்த வார்த்தை தான் மிச்ச முக்கியம். இந்த வார்த்தையை வைத்து இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, ரமலானினுடைய ஒவ்வொரு நாளும் இந்த காட்சி நடக்கிறது. அதாவது பிசிக்கலாக, சிலர் சொல்லுவாருங்கன்னா பிசிக்கலாக உண்மையிலே ஒரு மலக்கு தோன்றி, தினமும் ஒரு மலக்கு தோன்றி எங்களுக்கு இந்த மெசேஜை சொல்ற, நன்மைகளை விரும்புகின்றவர்கள் முன்னேறி வாங்க வேண்டும், தீமைகளை விரும்புகின்றாக்கள் அதை நிப்பாட்டி கொள்ளுங்க என்று சொல்லி பிசிக்கலாக ஒரு 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 மலக்கு அதை சொல்றார் என்று சொல்லி சில இமாம்கள் சொல்லுவார்கள். இன்னும் சில இமாம்கள், குறிப்பாக இமாம் முனாவி போன்றாக்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இப்படி ஒரு எண்ணத்தை அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் போடுகின்றான் என்று சொல்லி, நன்மைகளை விரும்புங்க என்று சொல்றதையும், தீமைகளை சுருக்கி கொள்ளுங்க, தீமைகளை விரும்ப வேண்டாம் என்று சொல்ற விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா எங்கட மனசுல போடுறான், ஒரு ஒரு உதிக்க வைக்கின்றான் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அதுவும் இது அப்ப தினமும் ரமலான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் நடக்கிறது. அப்ப இந்த அந்த இந்த வார்த்தைகள் ஊடாக நாங்க விளங்குகின்ற ஒரு ஒரு முக்கியமான மெசேஜ் என்னண்டா, எங்களுக்கு நாங்க அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் என்று சொல்றது, எங்களுக்கு நாங்களே எங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளணும், எங்களை மோட்டிவேட் பண்ணி கொள்ளணும். நேற்றிருந்த மாதிரி நான் இன்றைக்கு இருக்கப்படாது என்று சொல்கின்ற, நான் தொடர்ந்து முன்னேறி செல்லணும், ஒரே இடத்தில் இருக்கப்படாது என்று சொல்கின்ற அந்த மெசேஜை தான் உண்மையிலே இந்த ஹதீஸ் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. அப்ப இந்த ஹதீஸினுடைய பிரதானமான மெசேஜ் செல்ஃப் மோட்டிவேஷன். நாங்க ஒரே இடத்தில் இருக்கப்படாது, தொடர்ந்து முன்னேறி போகணும். எங்களுக்கு தீமை எண்ணங்களை நாங்க மேக்சிமம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்ப நன்மையை நோக்கின மோட்டிவேஷன்,
தீமையை தவிர்ப்பதற்கான மோட்டிவேஷன். இது டெய்லி எங்களுக்கு நாங்களே செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி உண்மையிலே நாங்களே படிப்படியாக பலவீனப்பட்டு போவோம். இது இந்த 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 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஏன் தேவை என்று சொல்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொன்னாருண்டா, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரா வலிகுல்லி அமரின் ஃபத்ரா. இது இமாம் அஹ்மத், இமாம் இப்னு ஹிப்பான் போன்றவர்கள் பதிவு செஞ்சிருக்கின்ற ஒரு சரியான ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒரு 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 தீவிரமான ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் ஒரு தளர்வு நிலைமை ஒன்றும் இருக்கிறது. அப்ப ஒரு ஒரு செயலை நாங்க தொடங்குகின்ற நேரத்துல ஒரு உற்சாகம் ஒன்று இருக்கும். நாங்க சீரியஸாக மிச்சம் தீவிரமான வடிவத்தில் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக நாங்க அந்த வேலையை செய்வோம். ஆனால் கொஞ்ச நாள் போற நேரத்துல படிப்படியாக அதனுடைய ஆர்வம் குறையும், தீவிரம் குறையும், இன்ட்ரெஸ்ட் குறையும், எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போகும். வேகம் குறையும், எண்ணிக்கை குறையும், நேரம் குறையும், எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். அதைத்தான் ஃபத்ரா என்று சொல்ற ஒரு தளர்வு நிலைமை, ஒரு சோர்வு நிலைமை ஒன்று வரும். அப்ப இது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப இந்த யதார்த்தத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஏற்பாட்டை வச்சிருக்கின்றான். ஒரு மலக்கு வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி, அல்லது எங்களோட உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணத்தை போடுற மாதிரி ஒரு விஷயம். இப்போ டெய்லி ரமலானை பொறுத்தவரையில இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தேவை. அப்பதான் முழு ரமலானையும் நாங்க சம்பூர்ணமாக பயன்படுத்துகின்றாக்களாக இருப்போம். இல்லாட்டி ரமலான்ல ஆரம்பத்துல ஒரு மிச்சம் தீவிரமாக அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதில் உள்ள எல்லா இபாதத்துகளையும் தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாங்கள் போக போக அப்படியே சோர்வடைஞ்சு போய்த்துருவோம். அப்படி ஒரு நிலைமை வரப்படாது என்று சொல்றது தான் இந்த ஹதீஸினுடைய இந்த வார்த்தைகள் சொல்லுகின்ற ஆக முக்கியமான கருத்து. யா பாகியல் ஹைர் அக்பில் என்று சொல்ற நேரத்தில், பாகிய ஷர் அக்ஸிர் என்று சொல்ற நேரத்தில் நீங்க சோர்வடைஞ்சு போகவானும். நீங்க வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கே நீங்க உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்கின்ற ஒரு மெசேஜ் தான் அங்க முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றது. இது இந்த ஹதீஸ்ல வலியுறுத்தப்படுகின்ற ஒரு மெசேஜ். ரெண்டாவது இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்வார்கள் என்னண்டா, இது எங்களை நாங்க மோட்டிவேஷன் தான் இதுவும், ஆனால் அது சோர்வடைந்து போகவானம் என்று சொல்கின்ற மோட்டிவேஷன் அல்ல, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்கின்ற மோட்டிவேஷன். என்னடா இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கலும் என்னன்னா, அந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றா, முதலாவது அந்த ஹதீஸ் சொல்ற நரகத்திட வாயில்கள் பூட்டப்பட்டு இருக்கிற, ரெண்டாவது சொல்ற சுவர்க்கத்திட வாயில்கள் திறக்கப்பட்டு இருக்கிற, மூன்றாவது சொல்ற ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா சொல்றான் யபாகியல் ஹைர் யபாகிய ஷர் என்று சொல்றான். அப்ப அதுட பொருள் என்னண்டா, ரமலானை பொறுத்த வரையில இப்படி ஏற்பாடு இருக்கு. சுருக்கத்திட வாயில் திறக்கப்பட்டிருக்கிற, நரகத்திட வாயில் பூட்டப்பட்டிருக்கிற, ஷைத்தான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற, எங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா ஒரு நன்மைக்கு 70 மடங்கு கூலிகள் கிடைக்கிற, எங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கின்ற, இப்படி எல்லாம் ஏற்பாடுகள் இருக்கின்ற நேரத்துல நீங்க சும்மா இருக்க போறீங்களா? சோர்வா இருக்க போறீங்களா? ஒன்றும் செய்யாம இருக்க போறீங்களா? இந்த ஏற்பாடெல்லாம் இருக்கிற நேரத்துல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தப்படாதா? இதை பயன்படுத்தாமிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு 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 முட்டாள்தனம் என்று சொல்கின்ற ஒரு மெசேஜை இந்த ஹதீஸ் இந்த இந்த வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுது. அப்ப இந்த வார்த்தைகள்ல முதலாவது மெசேஜ் அது நாங்க சோர்வடைஞ்சிடப்படாது. ரெண்டாவது மெசேஜ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்றது. அப்ப இது இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நாங்க விளங்குகின்ற ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். அடுத்து இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த பாகி என்ற சொல்லுக்கு இன்னொரு கருத்தும் இருக்கிறது. நாங்க சொன்னோம் இந்த அதனுடைய வினைச்சொல் பகா, அதனுடைய அடிப்படை சொல் போகியா, அதற்கு இன்னொரு அடிப்படை சொல் ஒன்று இருக்கிற பகி என்ற அடிப்படை சொல்.
பகை என்று சொன்னா எல்லை மீறுறது, அத்துமீறுற, நாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டுறது என்று சொல்றது தான் பகை என்று சொல்றோம். அப்ப அப்படி அந்த கருத்துல நின்று பார்த்தா எல்லை மீறி நன்மைகள் செய்கின்றவர் என்று கருத்து. அதே மாதிரி எல்லை மீறி ஆஹ், தீமைகள் செய்கின்றவர் என்று கருத்து. இது என்ன திடீரென்று ஒரு சேஞ்ச் உண்டான? எல்லை மீறி தீமைகள் செய்கின்றவர் என்று கருத்து. அப்ப இங்க நாங்க விளங்குற கருத்து என்னன்னா, அப்ப இந்த இந்த பகை என்று சொல்ல, அப்ப யா பாகியல் ஹைர் என்று சொன்னா எல்லை மீறி நன்மைகள் செய்கின்றவர் நீங்க முன்னுக்கு வாங்க, எல்லை மீறி தீமைகள் செய்கின்றால் நீங்க அதை சுருக்கிக் கொள்ளுங்க என்று சொல்ற ஒரு கருத்தும் அதுல இருக்கு. ஆனா இங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படையிலும், எல்லை நன்மையாக இருந்தாலும் எல்லை மீறி செய்ய இயலுமா? ஏன்னா இஸ்லாம் வந்து எப்பவுமே நடுநிலையைத்தானே எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த எல்லை மீறுதல் என்று சொல்றதுனுடைய பொருள் என்ன என்று சொல்ற நேரத்துல இமாம்கள் அதை இப்படி விளங்கப்படுத்துவார்கள். அதாவது குரான்ல 3 வகையான சொற்களை நாங்க நன்மைகள் செய்ய போற நேரத்துல குரான் பயன்படுத்தியிருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஒன்று, இப்ப சாபிகு இலா மஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து கிடைக்கின்ற அந்த மகஃபுரத், அந்த பாவ மன்னிப்பு, அதை நீங்க சாபிகு, அதை பெற்றுக்கொள்றதற்கு போட்டி போடுங்கள் என்ற அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அப்ப போட்டி போடுங்கள். இன்னொரு இடத்துல வருகிறது ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நீங்க போட்டி போடுங்க என்று சொல்லி. அப்ப போட்டி போடுதல் என்று சொல்கின்ற ஒரு ஒரு பிரயோகம் குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற விரைந்து செயற்படுதல் என்று, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை நோக்கி நீங்க விரைந்து செல்லுங்கள் என்று சொல்ற இன்னொரு பிரயோகம் பயன்படுத்துற. அப்ப அது முதலாவது போட்டி போடுறது, ரெண்டாவது நாங்க அவசரமாக விரைவாக செய்தல் என்று சொல்றது, மூன்றாவது இன்னொரு பிரயோகம் என்று ஹதீஸ்ல வருகிறது பாதிரு பில் அமால், அதாவது பாதிரு பில் அமாலி சித்தன், 6 விஷயங்கள் நடக்கிறதுக்கு முந்தி நீங்க முந்திக் கொண்டு செயற்பாடுகள்ல ஈடுபடுங்க என்று சொல்லி. என்ன அந்த 6 விஷயம் என்று சொல்ற நேரத்துல அது மறுமை நாள் அடையாளங்களை சொல்ற, தெஜ்ஜால் வாரத்துக்கு முந்தி, இந்த தாபத்துல் அருள் வாரத்துக்கு முந்தி, சூரியன் மேற்கில் உதிக்கிறதுக்கு முந்தி, இப்படி இந்த மாதிரி அடையாளங்கள் சொல்றோம். அப்ப அது காட்டுற என்னண்டா, நாங்க எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போற ஒரு சந்தர்ப்பம் வரும், அதுக்கு முந்தி கொண்டு நன்மைகளை செய்யுங்க என்று சொல்றதுதான் அந்த பாதிரு என்று சொல்றதுனுடைய கருத்து. அப்ப நாங்க அப்ப இந்த 3 சொற்களையும் பாருங்க, போட்டி போட்டுக்கொண்டு செய்தல், விரைந்து செய்தல், முந்திக் கொண்டு செய்தல். அப்ப இந்த கருத்து தான் உண்மையிலே யா பாகியல் ஹைர் என்று சொல்றதோட பொருள் இதுதான். அதை நாங்க அந்த எல்லை மீறி செய்தல் என்று சொன்னா நாங்க அதை லிமிட்டை தாண்டி செய்யறோம் சொல்றது இல்லை, நாங்க பேலன்ஸா தான் செய்யணும். ஆனா எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன? அதுல எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன? நாங்க வந்து அதை அந்த அந்த ரேஸ் இருக்கணும், ஒரு வகையான போட்டி ஒன்று இருக்கணும். நான் கூட செய்யணும், அடுத்த ஆளை விட நான் முந்திக் கொள்ளணும் என்று சொல்கின்ற அந்த அந்த போட்டி இருக்கணும் நல்ல விஷயங்களை பொறுத்தவரையில. இப்போ உதாரணமாக அபூபக்கர் அலி அல்லாஹூன் அவர்களுக்கும் உமர் அலி அல்லாஹூன் அவர்களுக்கும் சதக்கா செய்வதில் வந்து போட்டி இருந்திருக்கிறது. உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் சொல்லுவார் என்னடா, எப்பவும் நான் அபூபக்கர் அலி அல்லாஹூன் அவர்களை விடவும் ஒரு ஒரு தினார் சரி, ஒரு திருகம் சரி கூட சதக்கா செய்யணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக நிதி திரட்டுகின்ற நேரத்தில் சதக்கா செய்யுங்க, தசத்தகு என்று சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டுக்கொண்டாங்க. அப்போ உமர் அலி அல்லாஹ் என்ன செஞ்சாருண்டா, அவர்கிட்ட இருந்த முழு சொத்துலையும் ஹாஃபை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்தார் ரசூல்லா இடத்துல. அப்போ அவர் இன்றைய நினைச்சு கொண்டாரு, இன்றைக்கு நான் அபூபக்கரை முந்திட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் என்ன தெரியுமா செய்கிறார், அவருடைய முழு சொத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களோட வீட்டில் குடும்பத்துக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. எதையுமே வைக்கல, அல்லாவையும் அவரோட ரசூலையும் தான் நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார் என்னண்டா, இந்த விஷயத்தில் அபூபக்கரோட போட்டி போடலாம் என்று சொல்லி. அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கிற ஃபஸ்தபிகுல் ஹைராத் சாபிகு இலா மக்ஃபிரான்னு சொன்னது இதுதான். அப்போ இந்த போட்டி போடுகின்ற தன்மை தான் யா பாகியல் ஹைர் என்று சொல்றது. அதே மாதிரி வசாரிஉ முந்தி கொண்டு செய்கிறது. நாங்கள் விரைவாக செய்கிற இந்த அந்த அந்த விஷயத்துக்கு இப்போ பத்ரி யுத்தத்தில் பத்ரு உஹத் யுத்தத்தில் நினைக்கிறேன் ஒரு 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 மனுஷன் வந்து அந்த அதாவது இதில் ஷஹீதானா உங்களுக்கு சுவர்க்கம் என்று கிடைச்ச நேரத்தில், அப்படி சொன்ன நேரத்தில் அவர் சாப்பிட்டு கொண்டிருந்த ஈச்சம்பழம், அந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தொடங்கினார், அதை இடையில வீசினார், வீசிட்டு போய்த்து போராடினார். ஏன்? அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிடுகின்ற அந்த நேரம் கூட எனக்கு சொர்க்கம் லேட் ஆகிடப்படாது. அப்ப சாரிஉ அவ்வளோ வேகமாக அவர் முன்னுக்கு போனார். அப்ப விரைந்து செயற்படுதல் என்று சொல்கின்ற அந்த பண்பு, அதுவும் யபாகியல் ஹைர் என்று சொல்றதனுடைய கருத்து. அதே மாதிரி பாதிரு பில் அமால், உங்களுக்கு செயற்பட முடியாத ஒரு சந்தர்ப்பம் வரும், நோய் வரும், கஷ்டங்கள் வரும், மரணம் வரும், இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுகள் வந்தா எந்த நற்காரியமும் செய்யலாம். அப்ப நீங்க சுகதேகியாக இருக்கின்ற காலம் இருக்கிறதே, அந்த காலத்தை பயன்படுத்து, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க, நல்ல சந்தர்ப்பத்தை, ஆரோக்கியமா இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க என்று சொல்றது தன் யபாகியல் ஹைர், முந்தி கொண்டு செய்யுங்க என்று சொல்லி, லேட் பண்ணாதீங்க என்று சொல்றேன். மைக்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த மெசேஜ் யா பாகியல் ஹைர் யா பாகிய ஷர். அப்ப அங்க நன்மைகளை நாங்க போட்டி போட்டு கொண்டு செய்யணும், விரைந்து செய்யணும், முந்தி கொண்டு செய்யணும். தீமைகளை போட்டி போட்டு கொண்டு செய்யறதா, அது அப்படியே மறுதலையாக அதை முழுக்க நாங்க சுருக்கி கொள்ள வேண்டும். அங்க போட்டி இருக்கப்படாது, விரைந்து செய்தல் இருக்கப்படாது, முந்தி கொண்டு செய்தல் இருக்கப்படாது என்று சொல்றது தான் அதனுடைய கருத்து. அப்ப அந்த கருத்தை வலியுறுத்துகின்ற விதமா பாருங்க, குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தை பத்தி, ரமலான் மாதத்துல நாங்க செயற்படுறதை பத்தி இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர் சொல்ற நேரத்தில் அவர் சொல்ற வார்த்தைகள் பாருங்க, இன்னல்லாஹு ஜஅல ரமதான மிதுமாரன் லிஹல்கிஹி யஸ்தபிகூன ஃபீஹி லிதாஅத்திஹி ஃபஸபக கௌமுன் ஃபஃபாஸு வதகல்லஃப அக்வாமுன் ஃபஹாபு என்று சொன்னார். அதாவது அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தை தன்னுடைய படைப்புகளுக்கு மிதுமார் என்று சொன்னா, நாங்கள் இந்த ரேஸ் கோடுன்னு சொல்லுவோமே, இப்போ இந்த குதிரை ரேஸ் வைக்கிறதுல, குதிரை பந்தயம் நடக்கிற நேரத்தில் இந்த குதிரைகள் ஓடுறதுக்கு ஒரு ட்ராக் கொண்டு வச்சிருப்பாங்க, இந்த ரேஸ் கோட், அந்த அதுக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம் மிதுமார். அப்போ அல்லாஹு தாலா இந்த ரமலானை எப்படி வச்சிருக்கிறான் என்று சொன்னா, இந்த மனிதர்களுக்கு ஒரு ரேஸ் கோட் மாதிரி, யஸ்தபிகூன ஃபீஹி லிதாஅத்திஹி, அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்படுற விஷயத்துல, இபாதத்துகள்ல ஈடுபடுற விஷயத்துல அந்த ரேஸ் கோடில் அவங்க போட்டி போடுறார்கள், அவர்கள் போட்டி போடுகிறார்கள். அதுல ஃபகௌமுன் ஃபாஸு ஃபஸபக கௌமுன் ஃபாஸு, முந்தி கொள்கின்றவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் முந்திவாரோ அவங்க வெற்றி பெற்றார்கள். வதகல்லஃப அக்வாமுன் ஃபஹாபு, பிந்தி வருகின்றவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று சொல்லி. அப்ப பாருங்க, இங்க இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஓடாம ஈக்கிராக்களை பத்தி பேசல, அவர் பேசுற ஓடி பிந்தி வருகின்றவர்களும் கூட, தோல்வி அடைகின்றவர்களும் கூட நஷ்டமடைந்தவர்கள் தான் என்றுதான் சொல்றார். அப்ப வெற்றி பெற்றுகின்றவர்கள் தான் ஃபாஸ், அவங்க தான், இது முந்தி வருகின்றவர்கள் தான் வெற்றி பெறுகின்றவர்கள், பிந்தி வருகின்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று சொல்றார். அப்ப இப்படி இருப்பவர்கள் தான் யா பாகியல் ஹைர் என்று சொல்றது. அப்படி இல்லாம ஒருத்தர் வந்து ரிவர்ஸ்ல ஓடினா பிந்தி வாராலே நஷ்டவாளி என்று சொன்ன, இப்ப ரிவர்ஸ்ல ஓடினா ஒருத்தர், அவரு தான் யா பாகிய ஷர், அவர் வந்து முன்னோக்கி ஓடல்ல,
நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னோக்கி போனாரா அவர்? இல்ல, அவர் பின்னோக்கி ஓடுகின்றவர் தான். யா பாகிய ஷர், அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்றோம். அப்ப இங்க நாங்க புரிஞ்சு கொள்ற விஷயம் என்ன? அப்ப அந்த யா பாகியல் ஹைர் யா பாகிய ஷர் என்று சொல்ற நேரத்துல அது ஒன்று எங்களுக்கான செல்ஃப் மோட்டிவேஷன் என்று சொல்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்க எங்களோட செயல்களை விரைந்து செய்யணும், போட்டி போட்டு கொண்டு செய்யணும், முந்தி கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற அந்த விடயங்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு 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 விஷயம்தான், ஒரு 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 மோட்டோ தான் இந்த யா பாகியல் ஹைர் அக்பில் யா பாகிய ஷர் அக்ஸிர் என்று சொல்றது. நாங்க நன்மைகளை இப்படி செய்யணும், தீமைகளை பொறுத்தவரையில இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நாங்க இருக்கணும் என்று சொல்றது தான் இதனூடாக வலியுறுத்தப்படுகின்ற விஷயம். இப்ப அமல்கள் அது நான் இப்ப சொல்லலை. என்னண்டா, நாங்க அது சம்பந்தமா நிறைய பார்த்துருக்கிறோம். ரமலான் என்று சொன்னா நிறைய நாங்க அமல்கள் செய்யறதுக்குரிய அமல்களை பத்தி நிறைய நாங்க படிச்சும் இருக்கிறோம், கேட்டும் இருக்கிறோம். கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முந்தி, நாங்க இப்ப வாழுகின்ற காலம், இந்த சூழல் எங்களுக்கு தெரியும். இது ஒரு சோதனை இல்லை. நாங்க யாரும் எதிர்பார்த்தோம் இதை? இது இயற்கையாக நடந்த ஒரு சோதனை, ஒரு அனர்த்தம் அல்ல. மனிதர்கள் உருவாக்கி கொண்ட பிமா கசபத் ஐதின்னாஸ், இது நேரடியாக மனிதர்களே உருவாக்கின ஒரு சோதனை. இப்ப இந்த சோதனை என்று சொல்றதே உண்மையிலே நல்லதா கெட்டதா? சோதனை எந்த வடிவத்துல வந்தாலும் அது மனிதனுக்கு நலனானது தான், தீங்கானது அல்ல உண்மையிலே. ஏனென்றா சோதனை என்று சொல்றதே எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தான். இப்ப வந்திருக்கிற எங்களுக்கு சோதனை உண்மையிலே இது எங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் பாருங்க, என்னடா ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மா யுசீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா வலா கம் ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா ஹதாயா. இமாம் புகாரி பதிவு செஞ்சிருக்கிற ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய நசப், நசப்னு சொன்னா கஷ்டங்கள், டயர்ட், இந்த மாதிரி விஷயங்கள். வசப் என்று சொன்னா நோய், அவனுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய வலிகள், அந்த கஷ்டங்கள், உடம்புல ஏற்படக்கூடிய நோவுகள், வலிகள், நோய்கள், இதுக்குத்தான் நாங்க வசப் என்று சொல்லுவோம். ஹம் என்று சொல்றது அதாவது அந்த எதிர்காலம் பற்றிய கவலைகள், இப்படி நடக்குமோ என்று சொல்லி நாங்க பயப்படுகின்ற அதனால வரக்கூடிய கவலைகள், அதுக்குத்தான் நாங்க ஹம் என்று சொல்றோம். அதே மாதிரி ஹுஸ்ன் என்று சொல்றது கடந்த விஷயங்கள், நடந்த விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறது, அதான் ஹுஸ்ன் என்று சொல்றது. அதா என்று சொல்றது ஒரு பிசிக்கலாக ஏற்படுகின்ற ஒரு தீங்கு அல்லது மென்டலாக ஏற்படுகின்ற ஒரு தீங்கு, அதுக்கு நாங்க அதா என்று சொல்லுவோம். கம் என்று சொல்றது உண்மையிலே உள்ளத்துல ஏற்படுகின்ற ஒரு கடுமையான கவலை, அதாவது ஒரு வகையான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தான் அது. அது அது அகம் என்று சொல்றது. இப்படி எந்த வகையான சோதனை ஒரு மனிதனுக்கு வந்தாலும், ஒரு முஸ்லிமுக்கு வந்தாலும், அது இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா ஹதாயா, அல்லாஹு தாலா அதன் காரணமாக அவனுடைய பாவங்களுக்கு அதனை குற்ற பரிகாரமாக மாத்துகின்றான் என்று சொல்லி. அப்ப இப்ப வந்திருக்கின்ற சோதனை அது சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், சிலருக்கு கவலையாக இருக்கும், சிலருக்கு ஹம்மாக இருக்கும், சிலருக்கு கம்மாக இருக்கும், சிலருக்கு உண்மையிலே சிலருக்கு அதனால நோய் வரும். இப்படி இந்த எல்லா வகையான பிரச்சனையும் மக்களுக்கு வர முடியும். அப்ப இது எல்லாத்துக்குமான குற்ற பரிகாரம். அப்ப இந்த சோதனை உண்மையிலே தீங்கானதில்லை, இது எங்களுக்கு நன்மையானது தான். அப்ப இது எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் வந்திருக்கிறது. இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு செயலை நாங்க உற்சாகமா தொடங்கி இடையில சும்மாவே நாங்க சோர்வடைவோம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நாங்க இன்னும் சோர்வடைஞ்சு போவோம். சோர்வடைகிறது மட்டுமல்ல, எங்கட கவனமே வேறொரு திசைக்கு மாறிடும். அப்ப இங்க நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னண்டா, இந்த சோதனைக்கு முன்னால நாங்க பலவீனப்பட்டு விடக்கூடாது. நாங்க ரமலான தொடங்குகின்ற நேரத்துல
அதை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லி நாங்க திட்டமிட்டோமோ அந்த செயற்பாடுகளையும் அந்த இலக்குகளையும் அதுல எந்த மாற்றமும் வராம 100% அதை பயன்படுத்துறதுக்கு நாங்க முற்படுவோம். இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப ஜமாத்தாக தராவியே இல்லை. அது மாதிரி கூட்டான இஃப்தார்கள் நாங்க செய்யலாம், சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு. அதே மாதிரி நிறைய நாங்க படிக்கிறதற்கும் நிறைய பயானுகள் கேட்பதற்கும் இவற்றுக்கான வாய்ப்புகளும் குறைஞ்சிட்டு. அப்ப வாய்ப்புகள் குறைஞ்சாலும் நாங்க இபாதத்துகள்ல குறைபாடு வரையலுமா? எங்களுக்கு கூட்டா செய்வதற்குத்தான் உண்மையிலே இப்புள்ள சூழல்ல எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனா தனியா செய்யலுமா? இயலாதா? அதற்குத்தான் யா பாகியல் ஹைர் என்று சொன்ன அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல தான் மிக முக்கியமாக தேவை. அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் ஒவ்வொரு நாளும் நாங்க அதை எங்களோட மைண்ட்ல போட்டுக்கொண்டே இருக்கணும். ஏழுமண்டா அதை அதை வந்து அதை அந்த 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 ஹதீஸை ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லி ஒரு ரிங்கிங் டோனாக நீங்கள் மாற்றி வச்சுக்கொள்ள ஏழுமண்டா உங்களோட ஃபோனில். அதை உங்களுக்கு மிட் நைட்டில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ள ஏழுமண்டா. இந்த இந்த மோட்டிவேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சூழல்ல. ஏனெண்டா இந்த சூழல்ல கூட்டாக செய்கின்ற நேரத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஒன்று ஜென்ரலாக இருக்கிறது. அப்படி கூட்டாக செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லாத போதுதான் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இம்பார்ட்டன்ஸியாக முக்கியமாக அங்கே வருது. அப்போ இதை நாங்கள் எப்போவுமே அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எங்களை பொறுத்த வரையில் மிச்சம் அவசியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் உண்மையிலே நாங்கள் இருக்கிறோம். அப்போ மேக்சிமம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களை அந்த செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கொள்றதற்கு நாங்கள் முற்படணும். ஏனெண்டா இந்த சூழல் எங்களை திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எங்களோட உற்சாகத்தை குன்ற செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருத்துக்களோட கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முந்தி 2 விஷயங்களை சொல்லி முடிச்சு கொள்றேன். முதலாவது, இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் பிரச்சனை, இது சம்பந்தமான தகவல்களை நாங்க சோசியல் மீடியால போனா டெய்லி ஆக்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டே நாங்க இருக்கிறோம். முந்தி கொண்டு அவசரமாக முதலாவது யாரு தகவல் பரிமாறுற இடத்துல பெரிய ஒரு போட்டி இருக்கிறது. நல்ல விஷயம்தான், அதை யாரும் பிள்ளைன்னு சொல்றது இல்லை. ஆனா ஒரு விஷயம், நீங்க பரிமாறுகின்ற தகவல்கள் ஊடாக ஆக்களை பயமுறுத்த வானம், பயங்காட்ட வானம், நம்பிக்கை இழக்க செய்ய வானம். ஏனண்டா பயமுறுத்துறது என்று சொல்றதே எங்கட இபாதத்துகளை பாதிச்சிரும். இப்ப சிலர் வந்து போடுற அங்க இப்படி இங்க இப்படி சில வீடியோஸை போடுவாங்க. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தர் ஃபேஸ்புக் ஸ்டேட்மெண்ட் ஒன்று நான் பார்த்தேன், இந்த மிடில் ஈஸ்ட்ல வாழ்றாக்கள் 1 மாசத்துக்கான சாப்பாடை சேர்த்து வைங்க சொல்லி. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது வந்து எங்களை பயங்காட்டுற விஷயங்கள் உண்மையிலே நிறைய. இப்ப இதனூடாக என்ன நடக்குறேன்னு சொன்னா, எங்களுக்கு எங்களோட இபாதத்தை கூட நிம்மதியா செய்ய இயலாத ஒரு நிலைமை உண்டு தான் வார. அளவுக்கு மீறிய பயம் காட்டுதல் என்று சொல்றது நடக்கப்படாது. ஏனென்றா குரான்ல அல்லாஹு தாலா சொல்ற இந்த வசனங்கள் பாரு, ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். நீங்க இந்த ஆலயத்தின் இரட்சகனை வணங்குங்கள். அந்த அந்த இரட்சகன் யாருண்டா அத்அமஹும் மின் ஜூ, பசியோடு நீங்க இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு தந்தேன். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்தோட நீங்க இருக்கிற நேரத்தில் பாதுகாப்பு தந்தேன். இப்ப இந்த வசனத்தை வச்சு இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இபாதத்தை ஒன்றை நாங்க சரியாக செய்ய வேண்டுமெண்டா 2 விஷயங்கள், 2 கண்டிஷன் முக்கியமா தேவை. எங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். பசியும் பயமும் இருக்கின்ற நேரத்துல இபாதத்தை சரியாக செய்யலாம். அப்ப இந்த பயம் காட்டுற வேலையை நாங்க செஞ்சோம்டா என்ன நடக்கும்? இந்த ரமலான் ஒன்று நாங்க இபாதத்துகளை வீணாக்கிடுவோம். அப்போ தகவல்களை பரிமாறுகின்றவர்கள் அதுல நிதானத்தை கடைபிடியுங்கள். அது முதலாவது மெசேஜ். 2வது மெசேஜ் என்னண்டா, நடந்து கொண்டிருக்கின்றதுல யாரு சரி யாரு பிள்ளைன்றது இருக்கலாம். அது யாரும் அதுல வாதாட முடியும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க நீதியின் பக்கம் தான் நிக்கணும், அதுதான் சரியானது, அதுதான் உண்மையானது, அதை யாருமே மறுக்கிறது இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை வந்து நாங்க கவனமாக கையாளணும் என்னன்னு சொன்னா, நாங்க நீதியின் பக்கம் நிக்கிறது உண்மைதான்.
ஆனா அதுக்காக வேண்டி அடுத்த தரப்பை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி நிந்திக்கிறது அது பிழையானது. இந்த ரமலான் மாதம் என்று சொல்றது நாங்க பசியோடையும் தாகத்தோடையும் மட்டும் இருக்கிறதுக்கான ஒரு மாதமா இல்ல, எங்கட நாவை அடக்கிறதுக்கான ஒரு 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 மாதமும் தான். அப்ப எங்கட வார்த்தைகள் அழகானவையாக இருக்கணும், நேர்த்தியானவையாக இருக்கணும். தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களை நாங்க பாவிக்க கூடாது. அப்ப நாங்க நாவால பேசினா மட்டும்தான் தரக்குறைவான வார்த்தை, எழுதினா தரக்குறைவான வார்த்தை இல்லையா? இப்போ நாங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா ஆட்கள் நடக்கின்ற சண்டைகளை பார்த்தா எங்கேயோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக வேண்டி எங்கேயோ இருக்கிறார்கள் எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஏசிக்கொள்கின்ற ஒரு போக்கை சோஷியல் மீடியாவில் பார்க்கல. ஏன் என்று விளங்குதில்லை அது. அப்போ அதில் உண்மையிலே நாங்கள் இந்த இந்த நோன்பை பாழாக்கி கொள்றோம். அப்படியான ஒரு நடத்தையினூடாக ரமலான் நோக்கத்தையே நாங்கள் பாழாக்கி கொள்வோம். அப்ப நாங்க இந்த சூழ்நிலையில திசை திரும்ப முடியுமான 2 இடங்களை தான் நான் இப்ப சுட்டி காட்டினேன். இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய நாங்க திசை திரும்ப முடியுமான இடங்கள் இருக்கிற. அப்ப இந்த விஷயத்துல நாங்க மிச்ச நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலான் எங்களுக்கு நன்மைகளுக்குரிய காலம். இந்த பிரச்சனையை நாங்க நிதானமாகத்தான் பார்க்கணும், நிதானமாகத்தான் கையாளணும். அது எங்கட ரமலானினுடைய இந்த நன்மைகளை நாங்க இழப்பதற்கு நாங்களே காரணமாகி கொள்ளக்கூடாது என்று சொல்றதைத்தான் நான் இங்க வலியுறுத்த வந்தேன். ஜஸாக்குமுல்லா ஹைரன். அதுல அந்த இன்னொரு ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி முடிச்சு கொள்றேன். இந்த வார்த்தைகளினுடைய பாரதூரம் எந்த அளவுக்கு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லா யதகல்லமு பில் கலிமா லா யரா பிஹா பஅஸன் யஹ்வி பிஹா 70 ஹரீஃபன் ஃபின்னார். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவாரு, அதனுடைய பாரதூரத்தை பத்தி அவருக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லாம அதை பத்தி பெருசா அந்த கவனம் எடுக்காம ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவார். ஆனா அந்த வார்த்தை அவரை நரகத்துல 70 வருடம் பிரயாணம் செஞ்சா எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவு தூரம் ஆழத்துக்கு நரகத்துல அவருடைய அந்த வார்த்தையின் காரணமாக அவர் நரகத்துக்குள்ளால போவார். அப்ப அந்த வார்த்தை அவரை நரகத்துக்கு எடுத்து செல்லும். நரகத்திலே மேல் பகுதியிலே இல்லை, 70 வருடம் பிரயாணம் செஞ்ச எவ்வளவு தூரம் போவார்கள், அந்த அளவு தூரம் ஆழத்துக்கு அவரு நரகத்துல போய் விழுவார் இந்த வார்த்தையின் காரணமாக. அப்ப வார்த்தைகள் என்று சொல்றது அவ்வளோ சிம்பிள் இல்லை. ஏனடா அது உலகத்துல ஏற்படுத்துகின்ற பாதிப்பு இருக்கிறதே, வார்த்தைகளினுடைய பாதிப்பு மிகவும் கனதியானது. அது மனசில் ஏற்படுத்துகின்ற தாக்கமும் மிகவும் கனதியானது. அதை மாற்றுறதும் அழிக்கிறதும் கூட சரியான கஷ்டமானதும் கூட. இப்போ வார்த்தைகளை நாங்கள் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்றதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அப்போ நாங்கள் இந்த விஷயங்களில் மிச்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகின்றேன். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உண்மையிலே நாங்கள் தொடர்ந்தும் அல்லது பல சந்தர்ப்பங்களிலும் செவிமடுத்திருக்கின்ற ஒரு ஹதீஸா எங்களுடைய பழக்கத்தில் இருந்தாலும் கூட அதனுடைய மொழி ரீதியான பிரயோகமும் அது நுட்ப ரீதியாக நுட்பமாக விளக்க வருகின்ற அந்த கருத்துக்கள் தொடர்பிலும் மிக அழகான ஒரு விளக்கத்தை முன்வைத்து இன்றைய நடைமுறை சூழலோடு அதனை ஒப்பிட்டு அழகான ஒரு உரையை நிகழ்த்திய வகுப்பை நடாத்திய மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் நலீமி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த வகுப்பிலே ஜூம் வாயிலாகவும் அதே போன்று எமது இதே வகுப்பு மறுபுறத்திலே எங்களுடைய உத்தியோகபூர்வ முகப்புத்தக பக்கத்திலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலும் இணைந்து கொண்டு இதன் மூலமாக பிரயோஜனம் அடைந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எஞ்சிருக்கின்ற இந்த ரமலானுடைய 14 அல்லது 15 நாட்களையும் நாங்கள் இந்த சூழலிலிருந்து இதனை ஒரு அழகான ஒரு உத்வேகமாக நாம் எடுத்துக்கொண்டு எப்படி நாங்கள் ஏற்கனவே ரமலானுடைய ஆரம்பத்தில் எங்களுக்கான ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தோமோ, ரமலானுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வரைந்திருந்தோமோ, அதன் அடிப்படையில்
பாதையிலே நாங்கள் பயணித்து வெற்றியாளராக மாறுவதற்கும் நாங்கள் இறுதியிலே கைசேதமிக்கவர்களாக மாறிவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு மீண்டும் ஒரு ஆரம்பமாக நாங்கள் உந்து சக்தியாக இந்த வகுப்பை அமைத்துக் கொள்வோம் என்பதனை ஞாபகம் முட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். வல்லநாயன் அல்லாஹு தாலா நாம் அனைவரும் நோன்புகளையும் இரவிலே நின்று வணங்கிய வணக்கங்களையும் அதே போன்று செய்த நல்லமல்களையும் சதகாக்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வகுப்பை நடாத்தி தந்த மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு மீண்டும் முறை நன்றி கூறிக்கொண்டு இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு தொடர்பிலான அறிவித்தல்கள் உங்களுக்கு சமூக வலைதளங்களின் ஊடாக கிடைக்கப்பெறும். அதிலும் தவறாவது கலந்து கொண்டு பிரயோசனம் பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.